இந்த ரெண்டு காரியம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதும் பிடிக்கும், நீங்க உங்களுக்கு யாராவது செஞ்ச விஷயத்தை மன்னிச்சு விடுறதும் பிடிக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். மூணாவது ஒரு செய்தி சொல்றேன் கேட்டுங்க, இது ரொம்ப முக்கியமான செய்தி. உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னு ஆசைப்பட்டா, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஆசைப்படுறோமா இல்லையா? சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், கவலை கஷ்டம் நெருக்கடிலாம் போயிடணும். ரசூலுல்லாஹ் ஒரு அழகான துவா சொல்லி கொடுத்தாங்க. வாய்ப்பு இருந்தால் என்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க. முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் வருகிறது. சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எவர் ஒருவர் இந்த துவாவை படிக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு கவலை கஷ்டம் நெருக்கடி எம்பிட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அப்படி உல்டாவா மாற்றிடுறான். அப்படியே மகிழ்ச்சியை கொடுத்துருவான், அப்படியே ஆனந்தத்தை கொடுத்துருவான், அப்படியே நிம்மதியை கொடுத்துருவான், அப்படியே அவர் சந்தோஷத்தில் இருப்பார். என்ன துவா அது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அப்துக வபுனு அப்திக வபுனு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அதுலுன் ஃபிய கலாஉக நஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அன்ஸல்தஹு அலா கிதாபிக أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي وجلاء جزئي وذهاب همي. கொஞ்சம் மூச்சு விடுங்க அஜரத் அப்படிங்கிறீங்களா? இம்புடு பெருசு துவா சொல்லிட்டு நாங்கள் எங்கிட்டு போத, நம்ம எல்லாத்துக்கும் அதை விட அதிகமான கவலை இருக்குது. எம்புட்டு பெரிய துவாவாக இருக்கோ இதை விட 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு கவலை இருக்குது. எனவே இது பெருசு இல்லை, இந்த துவாவினுடைய அளவு பெரிதில்லை. நிச்சயம் கவலை நீங்கி அதை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் பெருமானா சொன்னார்கள், தினசரி இந்த துவாவை ஓதுங்கள்.